வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி ஜியா. இன்னைக்கு சூப்பரான ஒரு எருப்பு டெம்பிளை பற்றி பார்க்க போகிறோம். ஆல் தி பெஸ்ட். ஹாப்பி மேரேஜ் லைஃப். Italiano? மேரேஜ் Italiano? Americano? Oh. Italiano or American? கங்க்ராச்சுலேஷன். You are from? இந்தியா. Eh? இந்தியா. India? Fendi? இந்தியா. India? இந்தியா. Hind? Hind? ஹிந்த். Hind? أحسن ناس أحسن பட் ஆம் أحسن ناس. ஹாப்பி மேரிட் லைஃப். ஓகே الله يبارك لك. பாய். Thank you. நாம் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா எட்ஃபு டெம்பிள். இந்த எட்ஃபு டெம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு ஏஷியன் பீரியட்ல இருந்து ஒரு பெரிய பாதுகாக்கப்பட்ட ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். இந்த எட்ஃபு டெம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க லக்ஸாருக்கும் அஸ்வானுக்கும் இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய எட்ஃபு சிட்டியில் தான் இந்த எட்ஃபு டெம்பிள் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த எட்ஃபு டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க வெஸ்ட் பேங்க் ஆஃப் நைல் ரிவர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நைல் நதிக்கு மேற்கு பக்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கோவில் தான். இந்த கோவிலை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மக்கள் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக வந்துட்டுருக்காங்க. ஸ்பெஷலி எல்லாருமே நைட் டைமில் தான் வராங்க. டெசர்ட் இருக்கனால ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே நைட்டில் வராங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி டெம்பிள் பார்த்திங்கன்னா அந்த லைட் வெளிச்சத்தில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதனால் கவர்மெண்ட் ஆல்சோ அந்த டூரிசம் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ தேர் என்கரேஜிங் ஆக்சுவலி நைட்டில் வந்து டூரிஸ்ட் நிறைய பேர் வர்றதுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டில் இட் வில் பி ஒரு 11 o'clock வரைக்கும் இந்த டெம்பிள் ஓப்பனில் தான் இருக்கும். இந்த எட்ஃபு டெம்பிள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க டெம்பிள் ஆஃப் ஹாரஸ் அப்படிங்கிற ஒரு கடவுள் தான் இந்த டெம்பிள் வந்து உருவாக்கப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா 327 BC to 57 BC இன் பிட்வீன் இந்த டாலமிக் இந்த கிரேக்கர்க மன்னர்கள்லாம் ஆண்ட பீரியடில் தான் இந்த எட்ஃபு டெம்பிளை வந்து கட்டியிருக்காங்க. அதே போல் தான் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு கலை நுணுக்கம் இருக்கோ அதே தான் ஒரு 3000 ஆண்டு காலம் கழித்த பிறகும் அதே மாதிரியான சிற்பங்களும் அதே மாதிரியான தூண் சைஸ்களும் லிட்ரலி ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது தான் பிரதிபலிக்கிறது. ப்ளஸ் எண்ணற்ற சிற்ப ஓவியங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நிறைய வேர்ட்ஸு நிறைய மொழிகளும் இந்த இடத்துல பிரமி, பாரசீகம், அந்த மாதிரி அரேபியர்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழிகள்லாம் இந்த கல்லில் வந்து நிறைய பார்க்கலாம். எஸ்பெஷலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விசித்திரமான ஒரு ஓவியம்னா கல்லில் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் கால் வந்து கிளியோபாட்ராவுடைய அழகான வடிவமைப்பை வந்து இந்த கல்லில் வந்து ஆக்சுவலாக பொறிக்கப்பட்டிருக்காங்க. அதனுடைய சிறப்பு இந்த கோவிலுக்கு வந்து வரும். ஏன்னா இந்த கோவில் கட்டும்போது தான் அந்த காலகட்டத்தில் தான் இந்த கிளியோபாட்ராஸ் இருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கிளியோபாட்ராவுடைய சிற்ப ஓவியங்கள். ஸோ அதனுடைய வாழ்க்கை வரலாறு தான் ஹாரஸோட மன்னன் கிளியோபாட்ரா இவனை பற்றின நிகழ்வுகள்லாம் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம். இந்த கிளியோபாட்ரா வாழ்ந்த காலங்கள் தான் பார்த்தீங்கன்னா கிரேக்க பீரியடு. இது கிரேக்கர் பீரியடில் வந்து டாலமி 1 அப்படிங்கிற ஒரு மன்னன் இருந்த பீரியடு. ஸோ அப்போ தான் இந்த கிரேக்கர்கள் கட்டின உடைய சிற்பங்கள் தான் இந்த கிளியோபாட்ராவுடைய ஓவியங்கள்லாம் இங்கே நீங்கள் பார்க்குறீங்க. Ici, c'est un signe à tête d'un faucon pour le protéger, pour la protection. L'autre main ici, c'est le signe Rembet. C'est quoi Rembet? C'est le bateau de palmier là. D'accord? இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எதுக்காக கட்டினது அப்படின்னா இந்த டெடிகேட்டட் டு ஹாரஸ், இந்த ஹாரஸோட கடவுளுக்காக இந்த கோவிலை வந்து அர்ப்பணிக்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டது. ரொம்ப பொக்கிஷமாக இந்த கோவிலை வந்து பாதுகாத்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் எல்லாருமே விசிட் பண்ணுறதுக்கு இந்த பாதுகாக்கப்பட்ட கோவில் தான். நிறைய கோவில் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு அது மாதிரிலாம் இருக்கும். இது முழுமையாக பாதுகாக்கப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே. இந்த ஹாரூஸ் கடவுள் அப்படின்னு சொன்னாக்க மனுஷனோட உடம்பும் பறவை புறாக்கள் மாதிரி இருக்கக்கூடிய தலையும் கொண்டது தான் ஹாரூஸு. இது வந்து ஸ்கையிலிருந்து ஒரு கடவுள் தோன்றி வந்ததாக ஒரு கதை. அந்த கடவுளுக்காக தான் இந்த கோவிலை வந்து செஞ்சுருக்காங்க. நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்துருவீங்க, ஒரு புறா மாதிரியாக இருக்கக்கூடிய முகமும் மனிதனுடைய உடல் அமைப்பும் இருக்கிறது தான்
ஹாருஸ் கடவுள். என்னதான் கிரேக்கர்கள் வந்து இந்த மண்ணை ஆண்டு இந்த கோவிலை கட்டினாலும் இவங்க கோவில் பார்த்தீங்கன்னா எகிப்து முறைப்படி தான் இந்த கோவிலை வந்து கட்டியிருக்காங்க. அதனால தான் இவ்வளோ சிறப்பம்சமாக இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்துருக்க எல்லா டெம்பிளையும் பைலான்னு சொல்லுவாங்க. இந்த லுக்ஸார் டெம்பிளும் சரி, அஸ்வான் டெம்பிளும் சரி, இந்த எட்ஃபு டெம்பிள் எல்லாத்துலேயும் இந்த பைல்வான் அப்படின்னு சொன்னாக்க அந்த கோயிலோட நுழைவாயில், அது மிகப்பெரிய நுழைவாயில் இங்கே தான் எட்ஃபு டெம்பிளில் தான் இருக்குது உங்களுக்கு. இட்ஸ் கால் வந்து ஃபைலான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே அவங்களோட வாழ்க்கை வரலாறு ப்ளஸ் அவங்களுடைய கல்ச்சர்ஸு, அவங்களுடைய மொழி எல்லாமே இங்கே வந்து நம்ம சிறப்பாக இருந்தது பார்த்தோம். நீங்கள் இந்த எட்ஃபு டெம்பிள் அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. எகிப்து பாரம்பரியமான உடைகள், அதோடு இல்லாமல் நிறைய இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முதலையோட மம்மிஸ் எல்லாமே பார்க்கலாம். ப்ளஸ் இந்த கோயிலை ஒட்டிய நிறைய அருங்காட்சியகம் எல்லாமே இருக்குது. இதிலேருந்து நீங்கள் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த முதலையோட கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த முதலையை மம்மியாக கன்வெர்ட் பண்ண அத்தனை முதலை மம்மிஸும் இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ரொம்ப சிறப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கும் போதே உங்களுக்கு தோணும் அந்த 3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அற்புதமான இந்த கோவிலை பாதுகாத்து இத்தனை ஆண்டு காலமாக, இப்போ நினச்சாங்கன்னா போர்லாம் வந்துருந்தால் கூட இதெல்லாம் அழிஞ்சிருக்கும். பட் மக்கள் வந்து அவ்வளோ பேர் பாதுகாத்து இந்த அரசாங்கத்தில் வந்து எல்லாருமே நம்ம இன்றைக்கி கண்டுகளிக்கிறது வந்து சிறப்பு. பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓவியம் சிலைகள் எல்லாமே எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமாக இருக்கும். இட்ஸ் அ வெரி க்ளோஸ் ஷாட்டு. இந்த முதலையோட மம்மி பாருங்கள், அந்த முதலை மம்மி வைக்கும்போது அது கூட சின்ன சின்ன குடுவையெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த முதலையை மம்மியை கன்வெர்ட் பண்ணுவோம், அந்த குடலெல்லாம் தூக்கி அந்த குடுவையில் வைப்பாங்க. அப்படி தான் அதனுடைய இது மெத்தட். ஆக்சுவலி ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆக்சுவலாக நம்ம இங்கே வந்து எட்ஃபு டெம்பிள் இதுக்கு முன்னாடி ஆல்மோஸ்ட் லக்ஸார் இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான பயணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் சிட்டிக்கு தான் போக போகிறோம். நிச்சயமாக இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை எஜிப்து சீரியஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த அலெக்சாண்டர் வீடியோ பார்த்து இறுதி கட்டத்தை நம்ம முடிப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.